100 சீரிஸோட 14th மேட்ச் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் அண்ட் பிரிமிங்ஹம் ஃபைனிக்ஸுக்கு இடையில ஹெட்டிங்லி லீட்ஸில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹெட்டிங்லி லீட்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் ட்ராக்கு. நார்மலாக 150+ ரேஞ்சில் ஸ்கோர் இங்கே வருது. இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பால் பெருசாக மூவ் ஆகலை. இனிஷியல் ஓவர்ஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வெல்ஸ் ஃபயர் ஸ்கோர் பண்ண 143 ரன்ஸை சூப்பர் சார்ஜர்ஸ் ஈஸியாக சேஸ் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ண சான்சஸ் அதிகம். இங்கே பேசஸ் தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 167 விக்கெட்ஸில் 63 விக்கெட்ஸை தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் ரெண்டு டீம்லையும் இருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் லூஸ் பண்ணலாம். இங்கே 100 சீரீஸில் லீடிங் விக்கெட் டேக்கராக அதில் ரஷீத் இருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ஸும் இங்கே விக்கெட்ஸ் எடுக்கலாம். பேட்டர்ஸை அதிகமாக டீமில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும் இந்த மேட்ச்சில். ஓவராலாக 17 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 7 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 9 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 153 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா 100 to 149 8 டைம்ஸும் 150 to 199 6 டைம்ஸும் எபோவ் 200 2 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் 2 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சவுத்தர்ன் பிரேவை பீட் பண்ணாங்க. வின்னிங் காம்பினேஷனோட ஆடலாம், பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. டஃபி, டோம் லியூஸ், மேத்யூ போர்ட்ஸ், மிச்சல் சான்னர், தென் அதில் ரஷீத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். டான் லாரன்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் பவுல் பண்ணலை. இங்கே சம்டைம் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் டஃபி, டோம் லியூஸ், மேத்யூ போர்ட்ஸ் பவுல் பண்ணாங்க. டெத் ஓவர்ஸில் டோம் லியூஸ், சான்னர், அதில் ரஷீத், தென் டஃபி அண்ட் போர்ட்ஸ் பவுல் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். பிரிமிங்ஹம் ஃபைனிக்ஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் லாஸ் ஆனாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஓவல் இன்வின்சிபிளை பீட் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் டொனால்டை ட்ராப் பண்ணிட்டு லூயிஸ் கிம்பரை ஆட வச்சாங்க. ஆல்மோஸ்ட் சேம் லெவனோட ஆடலாம். ட்ரெண்ட் போல்ட், ஆடம் மில்னே, சவுத்தி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். ஹோவல், மவுஸ்லி 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணாங்க. பெத்தல் அண்ட் லிவிங்ஸ்டன் 1 ஓவர் பவுல் பண்ணாங்க. பவர் பிளேயில் ட்ரெண்ட் போல்ட், மில்னே, தென் சவுத்தி பவுல் பண்ணாங்க. டெத் ஓவர்ஸில் மவுஸ்லி, ஆடம் மில்னே, சவுத்தி, தென் ஹோவல் பவுல் பண்ணாங்க. நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பெப்பர் 1 டவுனில் ஆடுவார். ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் இங்கே 3 மேட்ச்லையும் ஃபெயிலியர். 100 சீரீஸில் 11 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இந்த வென்யூலையும் சரி, எகென்ஸ்ட் ஃபைனிக்ஸும் சரி, ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. இங்கே க்ளோவர்க்குள்ள பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ப்ரூக் நம்பர் 4ல் ஆடுவார். 3 மேட்ச்லையும் 20+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. இந்த வென்யூவில் 57 ஆவரேஜில் 396 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் அகேன்ஸ்ட் ஃபைனிக்ஸ் 2 இன்னிங்ஸில் 18 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இங்கே நல்லா ஆட முடியும். டீமில் ட்ரை பண்ணுங்க. டேவிட் மாலன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 41 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் இந்த வென்யூவில். அடுத்த 2 மேட்ச்லையும் ஃபெயிலியர். ரீசன்ட் ஃபார்ம் ஓவராலாக கொஞ்சம் போராக இருக்கு. பட் இந்த வென்யூவில் சூப்பராக ஆடியிருக்காரு. 2 இன்னிங்ஸில் 129 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் பிரிமிங்ஹம் 5 இன்னிங்ஸில் 92 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மாலன் எகென்ஸ்ட் சவுத்தி அண்ட் ட்ரெண்ட் போல்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் இந்த வென்யூவில் சூப்பராக ஆடியிருக்காரு. அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. சாக்ரோலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசெண்டாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 50 அடிச்சிருந்தாரு. ஓவராலாக எகென்ஸ்ட் பிரிமிங்ஹம் 3 இன்னிங்ஸில் 86 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாக்ரோலி எகென்ஸ்ட் ஆடம் மில்னே, தென் போல்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 24 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். கிரஹாம் கிளர்க் மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் 2 மேட்ச்லையும் 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ட்ரீம் டீமுக்குள்ளே இருந்த பிளேயர். 100 சீரீஸில் 30 ஆவரேஜில் பேட்டிங் ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 103 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கன்சிஸ்டண்டாக 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ண முடியும். மிச்சல் சான்னர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. டெத் ஓவர்லையும் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஸோ 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட லாஸ்ட் மேட்ச்சில் 24 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இங்கே பிரிமிங்ஹம் பவர் பிளேயில் குவாலிட்டி பேசஸ் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பர் சார்ஜர்ஸோட டாப் ஆர்டர் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் இங்கே டீசெண்டாக ஆட முடியும். பவுலிங் தென் பேட்டிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணுங்க.
டான் லாரன்ஸ் நம்பர் 5 ஆடுவார், டீசன்ட் பிளேயர். பட் இந்த சீரீஸில் 3 மேட்ச்லையும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 20 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் அகேன்ஸ்ட் ஃபைனிக்ஸ் 4 இன்னிங்ஸில் 23 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் டீசன்ட் பவுலரும் கூட செகண்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் பவுல் பண்ணலை. கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங் தென் பவுலிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால எப்போ வேணாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். டோம் லாஸ் லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. பட் விக்கெட்ஸ் எடுக்கலை. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர் இல்லை. டொமஸ்டிக் T20ஸில் 16 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் கிட்ட தான் எடுத்திருக்காரு. தென் டீசன்ட் பேட்டரும் கூட கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணுங்க. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால சம்டைம் விக்கெட்ஸ் எடுக்கலாம். அதில் ரஷீத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார், விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வென்யூவில் 17 இன்னிங்ஸில் 20 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. 100 சீரீஸில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்கிற பவுலர் இந்த வென்யூவில். அகேன்ஸ்ட் ஃபைனிக்ஸ் 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டெத் ஓவர்ஸ்லையும் ஒரு பவுல் பண்ணுறாரு. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். மேத்யூ போர்ட்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் இந்த வென்யூவில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. 100 சீரீஸில் 19 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட் வச்சு எடுத்திருக்காரு. ஸோ இங்கே 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். அதுவும் சூப்பர் சார்ஜர்ஸ் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் குரூஷலாக இருக்கலாம். ஜேக்கப் டஃபி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார், விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அதுவும் சூப்பர் சார்ஜர்ஸ் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரொம்பவே குரூஷலாக இருக்கலாம். டீமில் ட்ரை பண்ணுங்க. பிரிமிங்ஹாம் ஃபைனிக்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் டக்கெட் அண்ட் ஜோ கிளார்க். டக்கெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார், டீசன்ட் பிளேயர். இந்த சீரீஸில் இன்னும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 74 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் சூப்பர் சார்ஜர்ஸ் 4 இன்னிங்ஸில் 182 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடிருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு டக்கெட் குரூஷலாக இருக்கலாம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஜோ கிளார்க் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. 20-30 ரன்ஸ் கான்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுறாரு. இந்த சீரீஸில் 3 இன்னிங்ஸ்லையும் 25+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 53 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் அகேன்ஸ்ட் சூப்பர் சார்ஜர்ஸ் 3 இன்னிங்ஸில் 67 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் க்ளோவர்க்குலையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். லிவிங்ஸ்டன் நம்பர் 4 ஆடுவார், டீசென்ட் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச்சில் 69 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி அதில் 92 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இங்கே 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் அகேன்ஸ்ட் சூப்பர் சார்ஜர்ஸும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணுங்க. ஜேக்கப் பெத்தல் நம்பர் 5 ஆடுவார், டீசன்ட் பிளேயர். பட் இந்த சீரீஸில் இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. 100 சீரீஸில் 17 ஆவரேஜில் 190 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்லையும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை, பட் சம்டைம் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. எப்போ வேணாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். வில் ஸ்மித் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார், டீசன்ட் பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் இல்லை. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 21 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் சூப்பர் சார்ஜர்ஸ் 3 இன்னிங்ஸில் 36 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணுங்க. பவர் பிளேயில் ஆடுறதால டீசெண்டாக ஆடலாம். கிம்பர் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் நம்பர் 7 ஆடியிருந்தார். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் 20-24 ரன்ஸ் கான்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் டீசன்ட் பவுலரும் கூட. டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் 1 விக்கெட் எடுக்கிறாரு. இங்கே பவுல் பண்ணுவாரா பார்க்கணும். பவுல் பண்ணால் குரூஷலாக இருக்கலாம். பெனி ஹோவல் லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு, விக்கெட் டேக்கிங் பவுலர். டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் சூப்பர் சார்ஜர்ஸ் 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. தென் டீசன்ட் பேட்டரும் கூட. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பவுலிங் தென் பேட்டிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணுங்க. இங்கே பவுலிங்கில் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். மோஸ்ட்லி 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்சில் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஆஃப் பிரேக் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. 100 சீரீஸில் கன்சிஸ்டண்டாக 1 விக்கெட் வச்சு எடுக்கிறாரு. டீசன்ட் பேட்டரும் கூட. பேட்டிங்கில் 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர்.
இங்கே பவுலிங்கில் ஒரு விக்கெட்டாவது எடுக்க முடியும். தென் பேட்டிங்கில் 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். பேட்டிங் தென் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணுங்க. ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளேயில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. ரீசெண்டாக கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. பட் சூப்பர் சார்ஜர்ஸ் ஓப்பனர்ஸ் 2 பேருமே போல்ட்டு கிட்ட ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். அதுவும் பிரிமிங்ஹாம் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரொம்பவே குரூஷலாக இருக்கலாம். சவுத்தி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பட் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கலை. அகேன்ஸ்ட் பிரிமிங்ஹாம் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. 100 சீரீஸில் 13 இன்னிங்ஸில் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஓவராலாக. கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறதில்ல. பட் விக்கெட்ஸ் எடுத்தால் 2-3 விக்கெட்ஸ் கொத்தா எடுக்கிற பவுலர். டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுறதால இங்கே விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஆடம் மில்னே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் அகேன்ஸ்ட் பிரிமிங்ஹாம் 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் டக்கெட் தென் கிளர்க்கை கூட கன்சிடர் பண்ணலாம். பேட்டர்ஸில் ஹாரி ப்ரூக் அண்ட் லிவிங்ஸ்டன். டேவிட் மாலனை இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வென்யூவில் நல்லா ஆடியிருக்காரு. தென் பெத்தேல் அண்ட் க்ரௌலியை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. தென் கிரஹாம் கிளர்க்கையும் கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் மிச்சல் சாண்டர், ஹோவல். தென் டான் லாரன்ஸ் அண்ட் மோஸ்லியை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. பவுலர்ஸில் அதில் ரஷீத், ட்ரெண்ட் போல்ட், மேத்யூ போர்ட்ஸ், டஃபி. தென் ஆடம் மில்னே அண்ட் சவுத்தியை பிரிமிங்ஹாம் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு லிவிங்ஸ்டன், ஹாரி ப்ரூக், தென் மிச்சல் சாண்டரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல டக்கெட், டேவிட் மாலன், ஹோவல், தென் பெத்தேலை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.